அர்ச்சனா சாப்பிடுமா? ஒரு நிமிஷம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து தட்டைப்பயிர் குழம்பு, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய். எனக்கா ஆமாடி, பாவக்காய் ரொம்ப 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 நல்ல ஒரு டிஷ்ஷு. ஆமா, அப்ப இதுதான் நல்லது. அப்ப இது எவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா உனக்கு? எங்க நீ ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு டேஸ்ட். தயவு செய்து சாப்பிட்டு பாருடி. அப்ப என்ன கொடுத்தா நீ சாப்பிடுவ? பாவக்காய்னா வேற என்ன கொடுத்தா சாப்பிடுவ நீ? தட்டைப்பயிரா? தட்டைப்பயிரை விட இந்த பாவக்காய் ரொம்ப நல்லது. இங்க பாரு, ஒழுங்கா பாவக்காய் சாப்பிடு. வயிற்றுல இருக்கக்கூடிய கீரை பூச்சி எல்லாம் அப்புறம் எது வழியா வரும் ஓடலாம் பாரு. உண்மையிலே அர்ச்சனா இங்க வா, நான் சொன்னது கேளு. இந்த பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இல்ல பெரியவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கீரை பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து அப்படியே வெளியேற்றிடும். சாப்பிடுற நேரத்துக்கு இதை வேற சொல்லணுமா? இருந்தாலும் உண்மையை உழைக்க சொல்லணுமா இல்லையா? அதனால என் மகளுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா அவ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சாக்லேட்டாவது சாப்பிடுவா. அப்படி ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த பாவக்காய் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை இந்த பாவக்காய் வாங்கி சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அம்மா தயவு செய்து சாப்பிடுமா. பாவக்காய் எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. உண்மையிலே சொல்லணும்னா பாவக்காய் வந்து நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா அம்மா காமெடி பத்தியா எல்லாரும் எண்ணெய் ஊத்திதான் பண்ணுவாங்க. எண்ணெயை ஊத்தி எல்லாம் பண்ண மாட்டா. சரியா? நான் கடலை எண்ணெய் ஊத்தி பண்ணீங்க, உங்களை ஊத்தி எல்லாம் பண்ணல. சரி, இருந்தாலும் உன்னுடைய கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மண் சட்டிலேயே செஞ்சது. தட்டைப்பயிர் நான் சாப்பிடுவேன். தட்டைப்பயிரும் ரொம்ப பிடிக்குமே. அதுவும் தட்டைப்பயிரில் வந்து கருவாடு போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்க சும்மா வேற லெவலில் இருக்கும். இருந்தாலும் இந்த பாவக்காய் ரொம்ப சரி, நான் சாப்பிடுறேன் எப்படி இருக்குன்னு பாரு. அம்மா செஞ்சதுலயே அம்மா கைப்பக்குவம் வேற எங்கேயும் கிடைக்காது. நான் ஊட்டி விடுறேன். கொஞ்சம் கசப்பா இருக்கு சீதா. அது கொஞ்சம் முத்துன பாவக்கான்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் சாப்பிட்டே தெரியும். அதே அப்பா இத்தினூண்டு என்னமோ எறும்பு கடிச்ச மாதிரி அப்பெல்லாம் இருக்க நிறைய எடுத்து சாப்பிடணும். அவன் சாப்பிட்டாதே. சரி அர்ச்சனா, அவனுக்கு பாவக்காய் பிடிச்சிருக்கா இல்லையா? இங்க இது வந்து கசப்பா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஒழுங்கா உட்காருங்க. ஒழுங்கா உட்காரு. கசப்பா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. ஆனா அந்த கசப்பா இருக்கிறதுலதான் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் என்ன இருக்கு? சத்து இருக்கு. சத்த காட்டிலையும் மருந்து. இது வந்து நம்மளுக்கு வந்து என்னது ஒரு மெடிசின், இயற்கையான என்ன கிருந்து மருந்து தான். அம்மா மதியானம் என்ன பண்ண தெரியுமா? இந்த பாவக்காய கிரேவிய மருந்துல இதை எடுத்து அப்படி சோத்துல போட்டு மொத்தமா பிரட்டி அப்படி சாப்பிட்டா தெரியுமா? இப்ப நம்ம வந்து வெஞ்சனத்துக்கு சொல்ற மாதிரி நம்ம சாப்பிட போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு வாய், இன்னும் ஒரு வாய் என்ன பார்த்தா இன்னும் நான் ஊட்டி விடுறேன். நான் அப்பா ஊட்டி விடுறேன். எங்க பாப்போம் பத்தியலா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடுங்க. எப்படியாவது பிள்ளைகளுக்கு கொடுத்தே ஆகணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம். சாப்பிட்டியாச்சுனா? ஓகே பாய் சொல்லிடுறேன். ஓகே அர்ச்சனா பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. முதல்ல எப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை சாப்பிட வைக்கும்போது வீடியோ காமிச்சு சாப்பிட வைங்க. ப்ளஸ் வந்து நல்லது. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம அப்பா சொன்ன மாதிரி பாவக்காய் சாப்பிட்டாச்சு. திரும்பி உங்களுக்கு பாவக்காய் தான் சாப்பிட போறேன். நீங்க பாருங்க, நீங்களும் சாப்பிடுங்க. என்ன மாதிரி அப்பா சொல்ற மாதிரி இதெல்லாம் எங்க விக்கும் நான் சொல்றேன். சந்தையில விக்கும், நிறைய விக்கும். அதுல என்னன்னா எங்க அப்பா இதே மாதிரி உங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு சமைச்சா நீங்களும் பாவக்காய் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால இப்ப சாப்பிடுங்கறியா வேணாங்கறியா? நான் சொல்றதே சொல்ல மாட்டேங்கிறீ. அவங்க எப்படி நான் சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி ஆக போகுது.